உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இன்னும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இன்னும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்களுண்ணும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்களுண்ணும் உணவாய் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கழுகு என்கிற தலைப்பில், கழுகு பறவையினுடைய தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஃபாஸ்டிங் பிரேயர் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும். கழுகு என்கிற தலைப்பில், பறவை கழுகு என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் ஏராளமான இடத்தில் கழுகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகுக்கு ஒப்பிட்டு அநேக சிறப்புகளை வேதம் வெளிப்படுத்துகிறது. கழுகை போல என்று வாசிக்கிறோம். ஏசாயா 40:30 என்று வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல பலனடைந்து என்று எழுதப்பட்டிருக்கு. கழுகு மாதிரி ஒரு பலனடைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று காலை நம்முடைய தியானத்திற்காக எல்லாரும் வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 103 சங்கீதம் 1-5 வரைக்கும் வாசிக்க போகிறோம். நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 103 1-5. எல்லாரும் சத்தமா வாசிக்கணும். பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்துக்கணும். பழைய ஏற்பாடுல சங்கீதங்களின் புஸ்தகம் 103 அதிகாரம். உங்களுக்கு ஸ்கிரீன்ல நமக்கு பவர் பாயிண்ட்லயும் அது காண்பிக்கப்படுகிறது. அதையும் பார்த்து கூட நீங்க வாசிக்கலாம். சேர்ந்து சத்தமா வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது.
ஆண்டவர் நல்லவர். இந்த வசனங்களோடு கூட நம்மோடு பேசுவாராக. கழுகு, பறவைகளிலே கழுகு தான் கிங், பறவைகளுக்கு அரசன். கழுகுக்கு பறவைகளுக்கு அரசன் என்று அழைக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். கழுகு ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு பறவை. அந்த கழுகுக்கு அநேக சிறப்புகள் உண்டு. ஒவ்வொரு சிறப்பை வைத்து வேத வசனத்தின் வாயிலாக நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே 74 இன கழுகு வகைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. கழுகுகின்ற சிறப்புகள், அநேக சிறப்புகளை ஒன்று கழுகுடைய கண்கள், பார்வை, விசன். கழுகுடைய கண்கள், கழுகு பார்வை என்று சொல்வார்கள். கழுகு எவ்வளவு உயரத்திலிருந்தும் தன்னுடைய ஆகாரத்தை அது கவனித்து பார்க்கும், அது உற்று பார்க்கும். எவ்வளவு உயரமான இடத்தில் இருந்தாலும் அந்த கழுகு தன்னுடைய ஆகாரத்தை கவனித்து அந்த ஆகாரத்தை அது என்ன செய்யும்? வேட்டையாடும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற காரியம், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல. வால என்பது வாலிப வயது, இளமை பருவம். கழுகுக்கு சமானமாய் ஆண்டவர் சொல்கிறார் இங்கே வேதம், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. கழுகுடைய ஆயுசு நாட்கள் 70 ஆண்டுகள். கழுகு 70 ஆண்டுகள் வரைக்கும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழும். கழுகுடைய லைஃப் 70 இயர்ஸ், 70 ஆண்டுகள் கழுகு உயிரோடு வாழும். ஒரு மனிதன் வாழக்கூடிய ஆண்டுகளை கழுகு வாழுகிறது, அந்த பறவை வாழுகிறது. கழுகுடைய 70 ஆண்டுகள் என்பது 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது 40 ஆண்டுகள். கழுகுடைய முதலாவது 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள் கழுகு வாழ்ந்த பிறகு கழுகுடைய அமைப்பு, அதனுடைய சரீரம் பருமனாகி விடுமாம், அதனுடைய ரெக்கைகள் பெரிதாகிவிடும், கழுகுடைய அலகு, அந்த வாய்ப்பகுதி அது தடிமனாகிவிடும், அந்த அலகெல்லாம். எனவே கழுகுக்கு முன்பதாக 2 ஆப்ஷன் இருக்கிறது. கழுகுக்கு முன்பாக 2 காரியங்கள் வைக்கப்படுகிறது. ஒன்று, 40 வயதிலே கழுகு சாக வேண்டும். 40 வயதிலே கழுகு சாக வேண்டும். இல்லை என்றால் கழுகு சில காலம், இன்னும் ஒரு 30 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொன்னால் கழுகு சில தியாகங்களை அது செய்ய வேண்டும். அது சில காரியங்களை தன் சரீரத்தில் கழுகு செய்ய வேண்டும். எனவே இந்த கழுகுகள் என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த மேலும் 30 ஆண்டுகள் இந்த கழுகு வாழ்வதற்காக மலைப்பகுதி உயரமான இடத்துல போய் பாறை இடுக்குல ஒருவரும் அறியாத இடத்துல இந்த கழுகு போய் அமர்ந்து விடும். இந்த கழுகு அமர்ந்து சில நாட்களாக தொடர்ந்தெரிச்சியாக ஒன்றுமே சாப்பிடாதாம், பட்டினி கிடக்குமா. இந்த கழுகு அப்படி பட்டினி கிடக்கும். இன்னொன்று தன்னுடைய அழுகை, அந்த அலகை பாறையில கொத்திக்கிட்டே இருக்க, கொத்த அந்த அலகுனுடைய மேல் பகுதியில் இருக்கிற நம்முடைய நகம் போல் இருக்கிற அந்த தடிமனான பகுதி அப்படியே அது உடைந்து அப்படியே உதிர்ந்து போகும். அது மட்டுமல்ல, கழுகுடைய எடை அப்படியே குறைய ஆரம்பிக்குமா. கழுகுடைய சிறகுகள் எல்லாம், அந்த ரெக்கையெல்லாம் நினைச்சுமா கொத்தி பழைய அந்த ரெக்கையெல்லாம் சிறகுகளை அது கொத்தி கீழே போடுமா, அதெல்லாம் அப்படியே கீழே விழும். கழுகு இப்படி பல நாட்கள் அந்த பாறை இடுக்கல காத்திருந்து சாப்பிடாமல் தன்னுடைய சரீரத்தை வருத்தி கொள்ளும். தன்னுடைய சரீரத்தில் இருக்கின்ற அந்த மேல் பகுதியில் இருக்கின்ற அநேக சரீர வெளி உறுப்புகளை அது வெளியே அப்படியே போட்டுக்கிட்டே இருக்குமா. இப்படி சில நாட்கள் காத்திருந்த பிறகு இப்பொழுது கழுகுடைய சரீர எடை குறைந்து விடும். இப்போ கழுகு என்ன செய்யுமா, அது எளிதாக உயிரை பறக்க ஆரம்பித்து விடும். பிரைஸ் தி லார்ட். 40 ஆண்டுகள் ஆகும் பொழுது கழுகால் சரியாக பறக்க முடியாது. அதனுடைய எடை கூடிவிடும், அதனுடைய ரெக்கைகள் பெரிதாகிவிடும், அதனுடைய அலகை கொண்டு சரியாக இரையை அது கவி பிடிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும், ஒரு பலவீனமாக மாறும். ஆனால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு கழுகு இப்படி சில காலங்கள் காத்திருந்த பின்பு அதற்கு ஒரு புதிய பலம் புதிய ஆயுசு நாட்கள், புதிய ஜீவன் கொடுக்கப்பட்டு, புதிய உயிர் கொடுக்கப்பட்டு மேலும் 30 ஆண்டு காலம் அந்த கழுகு வாழுமாம். இதைத்தான் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல பலன் அடைகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. கழுகுக்கு சமானமாய் ஆண்டவர் சொல்கிறார், கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறார், புதிய உயிரை கொடுக்கிறார், புதிய ஜீவனை கர்த்தர் உனக்கு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறவர்கள்,
ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய பலத்தை, ஒரு புதிய ஜீவனை, ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய ஆயுசு நாட்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆமென். கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர். கர்த்தர் புதிய ஜீவனை கொடுக்கிறவர். கர்த்தர் புதிய பலத்தை கொடுக்கிறவர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய பலத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய அற்புதம் அதுதான். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்க வேண்டும். புதிய ரசம். கானா ஒரு திருமணத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் புதிய ரசம். நல்ல கவனிங்க. அதுவரைக்கும் இருந்த ரசம் காலியாகிவிட்டது, தீர்ந்து போய்விட்டது. ஆனால் இப்பொழுது அவர்கள் சாப்பிடுவது ஒரு புதிய ரசம், புதிய திராட்சை ரசம். அந்த பழைய ரசத்தை விட புதிய திராட்சை ரசம் நல்ல டேஸ்டா இருக்கு. அங்க இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, என்றைக்குமே ஒரு திருமண வீட்டில், ஒரு திருமணத்தில் உணவு தீர்ந்து விட்டது என்று சொன்னால், திடீரென்று ஒரு உணவு உருவாக்கப்பட்டால் அந்த உணவு நல்லா இருக்காது. பொதுவாக அது என்ன இருக்காது, நல்லா இருக்காது. ஒரு ஹோட்டலில் நம்ம ஒரு உணவு ஆர்டர் பண்றோம், ஒரு 80 சாப்பாடு நீங்க ரெடி பண்ணி தாங்க என்று ஆர்டர் பண்றோம். 80 சாப்பாடு அவங்க நமக்கு சொல்லிட்டு கடைசியாக கூட வந்துடுவாங்கன்னு பயந்து போய் கடைசி லாஸ்ட் அந்த ஸ்டேஜில் அந்த உணவு வாங்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டி, 2 மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டி, இல்லை 100 தாங்க அப்படின்னா அவன் 80 100 ஆக்குவானே தவிர 100 ஆக்க மாட்டான். 100 தானே அப்படி ஆக்க மாட்டான். 80 என்ன செஞ்சிருவான், 100 ஆக்கிடுவான். இல்லை சிலருக்கு விவரம் தெரியாது. ஏன்னா இன்னும் புதிதாக போய் அவன் வெஜிடபிள்ஸ் வாங்கி சில பொருட்களை வாங்கி அவன் உருவாக்க மாட்டான். ஏற்கனவே இருக்கிற 80 தான் என்ன செஞ்சிருவான், 100 ஆக்குவான். அது வித்தியாசமாயிரும். இதே போல நிறைய திருமண வீடுகளில், எல்லா வீடுகளும் சொல்லவில்லை, கடைசியில் சூழ்நிலை நிமித்தம் சில உணவு வகைகள் தீர்ந்து விட்டது என்று சொன்னால் கிடைக்காது. சிலர் கடைசியில் சாப்பிடும்போது அப்பளம் இல்லைன்றுவான், மோர் இல்லம்பாங்க, ரசம் இல்லம்பாங்க, கூட்டில் அது இல்லை, இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்றுவாங்க. பல வெரைட்டிஸ்ல ஏதாவது ஒரு 2 இல்லைன்றுவாங்க. ஏனென்றால் ஆரம்பத்தில் எல்லாம் கொடுக்கப்படும். இங்கே சொல்லப்படுகிறது யோவான் 2:10, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் இயேசு ஒரு புதிய திராட்சை ரசத்தை கொடுத்தார், ஒரு புதிய அற்புதத்தை செய்தார், ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, கவனிக்க வேண்டும். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த கால நேரத்தில் சொல்கிறது என்னவென்று சொன்னால், ஒரு புதிய பலத்தை, புதிய ஜீவனை, புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். இந்த ஆண்டிலே ஆண்டவர் நம்முடைய சபை கொடுத்த வாக்குத்தத்தம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நான் கடந்த நாள்ல கொஞ்சம் ஜோக்கா விளையாட்டாதான் சொன்னேன். புதிய காரியம் என்ன, நிறைய புதிய காரியம். ஆனா இந்த வருஷத்துல ஒரு புதிய காரியம் என்ன தெரியுமா, வேலை செய்யாம நல்ல வீட்டில இருந்து கொஞ்ச காலம் சாப்பிட்டோம். ஒரு வேலைக்கு போகாம வீட்டில இருந்து சாப்பிட்டது புதிய. இதுவரைக்கும் நம்முடைய சரித்திரத்திலே நடக்கல. சரித்திரத்திலே வாரத்துல சிலர் 6 நாள் 5 நாள் 7 நாள் கூட வேலை பார்த்தா தான் சாப்பாடு. ஆனா சரித்திரத்திலே உலகம் முழுதும் நிறைய மக்கள் 40 நாள் 50 நாள் 60 நாள் வேலைக்கு போகாமலே வீட்டில் நல்லா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் ஜோக்கா சொன்னேன். ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது அதை புதிய விதமாக செய்கிறார். சில புதிய அனுபவம். வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ண சிலருக்கு மாத சம்பளம் உள்ளவர்களுக்கு இது தெரியாது. மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு எல்லாம் அது ரெகுலராக ஒரு மாத சம்பளம் மாதிரி வந்திருக்கும். ஆனா டெய்லி வேலைக்கு போறவங்க, வாரக்கூலி, தினக்கூலி, வாரக்கூலி, லேபரா இருக்கிறவங்க, கான்ட்ராக்ட்ல வேலை செய்யறவங்க, வியாபாரம் பார்க்கிறவர்கள், கடை வைத்திருப்பது, சில இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள். அவங்க கடை திறக்க முடியல. எல்லா கடைகளும் அந்த நாட்களில் திறக்க முடியாது. அங்க குரோசரி ஷாப், மளிகை ஜாமா, காய்கறி கடை, 2 தவிர, மெடிக்கலை தவிர வேற கடைகள் திறக்க முடியாது. பால், இந்த முக்கிய அத்தியாவசிய பொருட்கள் நிறைய மற்ற கடைகளை நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவங்களாம் கடையை திறக்க முடியல. நிறைய வேலைகளுக்கு போக முடியல, வேலை கிடையாது. அந்த நாட்கள்ல லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்ச் எண்டில் இருந்து ஏப்ரல் எண்டு, மே 10 வரை, மே 15 வரைக்கும் கூட. அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. நிறைய பேருக்கு வேலை கிடையாது. வேலைன்னா வேலை இல்லாம வீட்டில் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் போஷித்து, கர்த்தர் போஷித்து நடத்தினார். ஆமென். எத்தனை பேர் இந்த சாட்சி சொன்னாங்க. அந்த நாட்களில் கர்த்தர் போஷித்து நடத்தின அற்புதத்தை குறித்து சாட்சி சொன்னார்கள். ஆண்டவர் நம்மை புதிய விதமாக நடத்துகிறார், புதிய சிருஷ்டி. அப்ப கழுகு 40 ஆண்டு காலம் வாழ்ந்த பிறகு அடுத்த ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு அது ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு புதிய வாழ்க்கையை போல ஆண்டவர் கொடுக்கிறார். புதிய வாழ்க்கை. இந்த காலை நேரத்தில்
ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3 - 10 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 3 - 10 வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ? இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினாலே பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, போதும் இந்த வேத வசனங்கள், இந்த 7 வசனங்கள் யோவான் 3ஆம் அதிகாரம் 3 - 10 வரைக்கும். எப்படி கழுகு 40 ஆண்டுகள் முடிவடைந்து ஒன்று சாக வேண்டும், இல்லைன்னா ஒரு புதிய பிறப்பை போல ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கணும். இந்த 2 தான் கழுகுக்கு முன்பாக இருக்கிறது. அப்ப கழுகு சில காலங்கள் காத்திருக்கும் பொழுது ஒரு புதிய பிறப்பாக, புதிய ஜீவனாக அது எழும்புகிறது. இதே போல் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு புதிய பிறப்பாக ஒவ்வொரு மனிதனும் பிறக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நிக்கோதேமு என்கிற போதகன் சொல்கிறான், இஸ்ரவேலினுடைய போதகன், ரபி. அவனுக்கு யூத பாசல், எபிரேய பாசல், அவன் ஒரு ரபி. ஆனால் இயேசுவையும் அவன் ரபின்னு தான் சொல்றான். ரபின்னா போதகன், டீச்சர். ரபின்னா என்ன அர்த்தம்னா டீச்சர், போதகர், போதிக்கிறவங்க, டீச் பண்றவங்க. அவங்களுக்கு பெயர் தான் என்னது? ரபி. எபிரேய வார்த்தையில ரபி. இப்போ இயேசுவை ரபின்னு கூட கூப்பிட்டாங்க. ரபின்னா அவர் போதித்தார், டீச் பண்ணார், வசனத்தை போதித்தார். அதனால அவருக்கு ரபின்னு அவர் கூப்பிட்டாங்க. ஏன்னா இவன் ஒரு போதகன், இந்த நிக்கோதேமு ஒரு போதகன், இவனும் ஒரு ரபி தான். இப்ப இயேசு போதிக்கிறத, அவர் போதிக்கிற வித்தியாசமா போதிக்கிறத அவன் கேட்டுதான், அதை அறிந்துதான் இயேசுவினிடத்தில் போதனை கேட்க அவன் வந்திருக்கிறான். எனவே இயேசு, அவனும் ஒரு ரபி, இயேசுவை ரபிங்கிறான். இயேசு மேசியா, இயேசு கடவுள், இயேசு சிருஷ்டிகர், இயேசு இருந்தவர் என்றெல்லாம் இவன் அறியவில்லை. இயேசு யார் என்பதை இவன் அறியவில்லை. இவன் இயேசுவை எப்படி அறிந்தான்? இந்த உலகத்தில் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இயேசுவை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அறிகிறார்கள். இந்த நிக்கோதேமு இயேசுவை எப்படி அறிந்தான்? ரபின்னு அறிந்தான். இயேசுனா யாரு? ரபி. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உலகத்தில் இயேசு யாரு? சிலருக்கு சில மத தலைவர், சிலர் மத தலைவர். இந்தியாவில் இயேசு யாரு? அவரு வெளிநாட்டு கடவுள். இன்னும் சிலர் சொல்லும்போது இந்தியாவில் இயேசு யாரு அப்படின்னா, சிலர் தமிழ்நாட்டில் சிலர் சொல்லுவாங்க இயேசு ஒரு சித்தர். இயேசு யாரா? ஒரு சித்தர். பைபிளில் வாசிக்கிற இயேசு யார்? அவர் ஒரு ப்ராஃபட், தீர்க்கதரிசி. இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள் இயேசு யார்? இயேசு ஒரு ப்ராஃபட். முகமது எப்படி ஒரு ப்ராஃபட்டோ, முகமது எப்படி ஒரு தீர்க்கதரிசியோ, முகமது நபிங்கிறாங்க. ரபிங்கிறது நம்முடைய எபிரேய வார்த்தை. நபிங்கிறது அவங்க அரபிய வார்த்தையில அந்த நபிங்கிறது அவங்களுக்கு தீர்க்கதரிசி, அந்த போதகன் அதுல சொல்லப்படுகிறது. அப்போ முகமது நபி, முகமது ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி. அதே போல இயேசும் ஒரு தீர்க்கதரிசி. ஏனென்றால் குர்ஆன்ல இயேசு அவர் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு தீர்க்கதரிசி. இயேசு இந்த உலகத்துல அவர் எப்படி பிறந்தார், அவர் மரியம் வயிற்றில் ஈசா நபி பிறந்தார் என்றெல்லாம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு அசரத், ஒரு இஸ்லாமிய மத போதகர், அவர் ரட்சிக்கப்பட்டார். கேரளாவில் இருக்கிறாரு. நிறைய யூடியூப்லாம் அவர் பேசுவார். அவருடைய இப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு நல்ல கிறிஸ்தவ பிரசங்கம் அவர் பேசுவார். குர்ஆன் பைபிளை ஒப்பிட்டு பேசுவார். அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டு என்று சொல்கிறார் என்றால், அவர் குர்ஆன் நல்லா படித்தவர். அப்போ குர்ஆன் படிக்கும் பொழுது அவர் குர்ஆன்ல ஈசா நபியை குறித்து அங்கே எழுதினதை அவர் படிச்சாராம். அப்போ முகமது, அந்த குர்ஆன்ல முகமது என்கிற பெயர், அந்த முகமது நபியுடைய பெயர், அவருடைய அந்த அந்த காரியங்கள், அவருடைய பெயர் எத்தனை இடத்துல வந்திருக்கிறதோ அதை விட அதிகமாக ஈசா நபி பெயர் அங்கே வந்திருக்கிறது. இதை குறித்து அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாராம். அவர் ஒரு பெரிய அந்த முஸ்லீம்ல அவங்க ஒரு ஸ்காலர்னு சொல்லலாம். அவர் ஒரு
வேத பண்டிதர். அவர் இஸ்லாம்ல அவர் அசரத், அநேகருக்கு அவங்க குர்ஆனை போதிக்கிறவர். எனவே அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படி ரொம்ப அவர் பார்த்திருக்கிறார். திரும்ப 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 அவர் படிக்கும் பொழுது அங்கே குர்ஆன்ல முகமது நபி என்கிற பெயரை விட ஈசா நபி என்கிற பெயர் அதிகம் வந்திருக்கு. அது மட்டுமல்ல, முகமது அற்புதம் செய்யல, குர்ஆன்ல ஈசா நபி அற்புதம் செய்தது எழுதப்பட்டிருக்கிறதை கண்டுபிடிச்சிட்டாராம். உடனே தான் அவர் பைபிள் வாங்கி வாசிச்சிருக்காரு. அவரு அதுக்கு பிறகுதான் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் திறந்திருக்கிறார். இயேசு கடவுள், அவர் நபி அல்ல, தீர்க்கதரிசி அல்ல, அவர் ஒரு கடவுள் என்பதை அவர் அறிந்தாராம். கரங்களை தள்ளி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்றைக்கு அவர் ஒரு 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 கிறிஸ்டியன் பிரீச்சராக அநேக இடங்களில் போய் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் குர்ஆன் பைபிளை ஒப்பிட்டு பல இடங்களில் அவர் பேசுகிறார். கவனிங்க, இங்கே நிக்கோதேமு ஒரு யூத மத போதகன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி அப்படின்னு சொல்றான். இயேசு கிட்ட பல காரியங்களை பேசுகிறான். இயேசு அவனை பார்த்து சொன்னார், ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இயேசு ஒரு புதிய பிறப்பை குறித்து சொல்கிறார். ஆனால் இவன் அறியாமல் இருக்கிறான். அங்கே சொல்லுகிறது, நீ யூத மத போதகனாய் இருந்தும் இவைகளை நீ அறியாமல் இருக்கிறாயா? அப்படிதான் ஆண்டவர் கேட்கிறார். நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை நீ அறியாமல் இருக்கிறாய். உனக்கு இது என்ன செய்யல? உனக்கு தெரியல, உனக்கு இவைகள் புரியல, நீ வசனங்களை சரியாக பகுத்து நீ வாசிக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, நாமும் அநேக நேரங்களில் அறியாமல் இருக்கிறோம். புதிய பிறப்பை குறித்து, மறுபிறப்பை குறித்து அங்கே அறியாமல் இருக்கிறோம். இயேசு என்ன சொன்னார்? இவன் 3ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்திலிருந்து ஒவ்வொன்றாம் வாசித்து பாருங்கள். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்று சொல்லுகிறார். ஒருவன் மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு கழுகு ஒரு மறுபடி பிறக்கிறது போல, நல்லா கவனிக்கணும், நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். யாராய் இருந்தாலும் நல்லா கவனிக்கணும், யாராய் இருந்தாலும் மறுபடி பிறக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடி பிறக்கணும், மறுபிறப்படையணும். உடனே இந்த நிக்கோதேமு கேட்கிறான். அவன் என்ன கேட்கிறான் என்று சொன்னால், ஒருவன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? அவனுடைய தாட்டெல்லாம் சிந்தனையெல்லாம் ஒரு மனிதன் பிறக்கிறது மாதிரி அப்படி அவன் நினைக்கிறான். ஆனா இயேசு அழகான ஒரு பதில் கொடுத்தார் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இயேசு பதில் கொடுக்கிறார் பாருங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியினால் இருக்கும். நல்ல பதிலை கொடுக்கிறார். அப்ப நிக்கோதேமு மாம்சத்தை பற்றி பேசுகிறான். இயேசு அவன் மாம்சத்தில் பிறக்கிற உலகத்திலே ஒரு திருமணமாகி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பிறக்கிறதை அப்படிதான் நிக்கோதேமு அந்த பார்வையில தான் அவன் கேட்கிறான். ஆனா இயேசு சொன்னது அந்த பார்வையில சொல்ல. இயேசு பிறக்கிறதை குறித்து என்ன பார்வையில சொல்கிறார்? ஆவியில் மறுபடி பிறக்கிறது. அதைத்தான் நம்ம ரட்சிப்பு என்று சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆவியில் பிறக்கிறதை குறித்து இயேசு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, மறுபடி நீங்களும் நானும் பிறந்திருக்க வேண்டும். மறுபடி பிறந்தால் மட்டுமே நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியும். மறுபடி பிறக்காமல் ஒரு சபைக்குள்ள வரலாம், மறுபடி பிறக்காமல் பிரசங்கம் பண்ணலாம், மறுபடி பிறக்காமல் ஆராதனை நடத்தலாம், மறுபடி பிறக்காமல் வேதத்தை வாசிக்கலாம். ஆனால் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்த நோக்கம் என்ன? உங்களையும் என்னையும் மறுபிறப்படை செய்வதற்காக, உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, பழைய வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து புதிய வாழ்க்கை கொடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். பிரைஸ் தி லார்ட். இதை விளக்குவதற்கு நான் உங்களுக்கு கொரிந்தியர் புஸ்தகத்தில் 3 காரியங்களின் மூலமாக நான் உங்களோடு பேசுகிறேன். சிம்பிள் தான், உங்களுக்கு புரிந்துவிடும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதல் வசனம் 14வது வசனத்துல, ஜென்ம சுபாவமான மனிதன், ஜென்ம சுபாவமான மனிதன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 கொரிந்தியர் 3:1.
மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள். இந்த 2 வசனத்துல 3 வித மனிதர்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று ஜென்ம சுபாவமான மனிதன், இன்னொன்று ஆவிக்குரிய மனிதன், மூன்றாவது மாம்சத்திற்குரிய மனிதன். உலகத்திலே வேதம் மனிதர்களை 3 விதமாக பிரிக்கிறது. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன், மாம்சத்திற்குரிய மனிதன், ஆவிக்குரிய மனிதன். நல்ல கவனிங்க. பெற்றோருடைய சுபாவம் நிச்சயமா இருக்கும். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. நம்ம சொல்லுகிறோம், ஒரு சிகப்பு நூல்ல ஒரு சேலையை உருவாக்கினா அது சிகப்பு கலர். ஒரு பச்சை நூல்ல சேலை உருவாக்கினால் அது பச்சை கலரா தான் வரும். என்னென்ன கலர் வேண்டுமோ அந்தந்த நூல்ல அந்த சேலை தறியில ஓடும். அந்த பவர் லூம்ல, அந்த மிஷின்ல அது என்ன செய்யப்படும், உருவாக்கப்படும். அப்போ கவனிங்க, அடுத்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். அப்ப ஜென்ம சுபாவம் இருக்கிறது, மாம்சத்திற்குரியவர்கள் அடிஷனல். என்னது இது? அடிஷனல். ஆனா மூன்றாவது அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறது ஆவிக்குரியவர்கள். அப்ப இந்த ஜென்ம சுபாவத்திலிருந்து மரித்து மாம்ச சுபாவத்தை மரித்து ஆவிக்குரிய சுபாவத்துக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ மறுபடி பிறக்கிறதை தான் இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இதுதான் புதிய மனிதன், இதுதான் புதிய மனுஷி. பிரைஸ் தி லார்ட். நிச்சயம் ஒரு நல்ல நம்பிக்கை, ஆண்டவர் நம்மை புதிய வாழ்க்கையில் நடத்தி புதிய ஆசீர்வாதங்களை தருவார். நான் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. நான் அதே நினைச்சு வேதனைப்பட்டு கொண்டு, அங்கே போய் பிரச்சனை பட்டு கொண்டு, சண்டை போட்டு கொண்டு இப்படியே நான் இருந்திருப்பேன் என்றால் நான் ஊழியம் செய்திருக்க முடியாது. அந்த நாட்கள் ரட்சிப்பின் அனுபவத்தோடு, மகிழ்ச்சியோடு, கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யற வைராக்கியத்தோடு ஊழியம் செய்தனால எத்தனையோ பல மடங்கு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். என் கையிலே 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் என்று அநேகர் என் கையில கொண்டு கொடுத்திருக்கிறேன். அப்பொழுது நான் நினைச்சு பார்த்தேன், நம்ம எப்பொழுதுமே இழந்து போனதை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்போம். 2வது மகள் இழந்து போனா, நல்லா கவனிக்கணும், இழந்து போனதை நினைச்சு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கல. ஆண்டவர் புதிதாக ஒரு மகனை கொடுத்தார். அப்படி புதியதான், நல்லா கவனிக்கணும். நம்ம பழசே நினைச்சிட்டு பழைய வாழ்க்கை எப்படி விட, பழைய வாழ்க்கை நீ விட்டு விடு. சிலர் பழைய வாழ்க்கை விட மாட்டாங்க. பழைய நண்பர்கள், தவறான நண்பர்கள், அதெல்லாம் விடணும். ஒரு புதிய ஜீவனை, புதிய சிருஷ்டியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்மை புதிய விதமாக உருவாக்குகிறார். இந்த நாட்கள், உபவாச நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு புதிய அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவர். உபவாசத்தினுடைய 7வது நாள் கர்த்தர் எங்களை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறீர். புதிய ஜீவனை கொடுக்கிறீர். எங்களை ரட்சித்திருக்கிறீர் அப்பா. புதிய வாழ்க்கை, இன்னும் புதிய கிறிஸ்தவ அனுபவங்களை கொடுங்க. புதிய ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுங்க ஆண்டவரே. நல்ல கிருபைகளை கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டபடி எங்கள் மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாகணும். பழைய வேளையில நினைச்சிட்டு இருக்க கூடாது, முந்தின வேளையில நினைச்சிட்டு இருக்க கூடாது. எங்களுடைய பழைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரங்கள் அதை மறந்துவிட்டு உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். புதிய சிருஷ்டியாக, புதிய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு, உம்முடைய தெய்வீக சுபாவத்தோடு வாழ்வதற்கு, எங்களுடைய பழைய சுபாவங்களை எரிந்துவிட்டு புதிய சுபாவத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் நல்ல கிருபைகளை கொடுங்க. எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆறுதல் பங்கெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, நன்மைகளால் நிரப்புங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. போய்க்கில் வரத்துல சமாதானம், கிருபை, பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல ஜீவன், சுகத்தை, பலத்தை கொடுங்க. யெகோவா ஈரே, தேவைகளை சந்திங்க. இன்னும் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க. வருமானங்கள் பெருக செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். கடன் பிரச்சனைகள் மாறணும். நல்ல கிருபைகள் உண்டாகட்டும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வாய்க்க பண்ணுங்க. இந்த நாட்களை வீடு கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. நிலம் இல்லாத, வீடு இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் வழியை தரங்க. எல்லாருக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட, சகல பரிசுத்தவான்களோடு கூட என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்.
முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.